யாரெல்லாம் இங்கே ஒர்க்கிங்? ஐயோ, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. ஆக்சுவலா நீங்க வாரம் முழுக்க வேலை பார்த்துட்டு வீட்டில் அப்படியே ஜாலியா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணலாமே. எதுக்கு இங்கேருந்து கிளம்பி சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணுக்கு போய் அப்புறம் நைட்டு போய் எதுக்கு இவ்வளோ அலக்களிப்புன்னு கேட்குறேன். அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா, வீட்டில் இருந்தால் ஓகேவா இருக்கும். ஆனால் அவங்க எங்க கூட இருந்தாங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, கேம், ஃபுல் டே கேம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஃபுல் டே கேம், சாப்பிடுவாரு, கேம். எங்க கூட பேசுறதுக்கு எதுக்குமே டைம் இருக்காது. நைட் 1 o'clock வரைக்கும் கேம் விளையாடுவார். ஏன் வீட்டிலேயே வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் தயாரில்லை? ஈவன் தோ யூ ஆர் வொர்க்கிங். இவங்க மத்தியானம் ஆனா தூங்கிடுவாங்க. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்ச் செஞ்சுட்டு அப்போ ஃப்ரீயாகி பேசலான்னா அப்போ அவங்களுக்கு தூங்கணும்னு இருக்கும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? வீக் டேஸில் என்னன்னா மார்னிங்கே சொல்லிடுவாங்க, மட்டன் எடுக்கணும், சிக்கன் 65 செய்யணும், இதெல்லாம் செய்துடுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. இல்ல நீ அந்த வேலை பண்ணாதல நீ. ஐயா அந்த பண்ண பிசிக்காம. நான் திரும்ப அந்த ரொட்டீன் ஒர்க்கை செய்து முடிச்சுட்டு ஃபோன் அடிப்பேன். நான் 4 மணிக்கு தான் வருவேன் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தா, எதனா நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவாங்க. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இவங்க படுத்துட்டாங்கன்னா அவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஒரு கல்லை கூட திருப்பி போட்டுடலாம், அவங்கள திருப்பவே முடியாது. அப்போ எனக்கு அந்த வீக்கெண்டே முடிஞ்சு போயிடும், ஈவினிங் ஆயிடும் ஆல்மோஸ்ட். அப்போ எனக்கு அந்த டேவே முடிஞ்சிருமே, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. நாங்கள் 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். மண்டே டு ஃப்ரைடே நான் ஒரு பெட்ரூமில் உட்காந்துருப்பேன், என் ஹஸ்பண்ட் ஒரு பெட்ரூமில் உட்காந்துருப்பாரு. ஹலோ யாருனாக்குறீங்களா? 4 செவத்தையே பார்த்து 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 போர் அடிச்சிடும். அந்த ஃப்ரைடே ஈவினிங் எப்படா வரும், வெளியில போய் ஃப்ரெஷ் ப்ரீஸை வாங்கலாம். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாலியாக வெளியில போயிடணும். இதே மென்டாலிட்டி என் டாட்டருக்கும் இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவங்களுக்கு வெளியில அங்க போயிடணும் இங்க போயிடணுங்கிற ஆசையை விட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிற ப்ரெஷர் இருக்கு. இருந்தா ஒண்ணுமே நடக்காது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அப்படி இருக்கப்ப உங்களை எங்கேயாவது கூட்டு போனா தானே இந்த வீக்கெண்டே உங்களுக்கு செல்லுபடியாகும். நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப ப்ராம்ப்டான கொஸ்டின் சார். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அவங்க ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கலாம், ஜாலியா பேசலாம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அடுத்தது, எப்ப காரை மாத்தலாமா, ஒரு வீடு வாங்கலாமா? இருப்பா என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. ஒரு கோல் செட்டிங்ஸ் கொண்டு போயிருங்க. முன்ன விட கூடுதலா வேலை பார்க்குற இடத்தை நோக்கி நகர்த்துறீங்க. ஒரு வாரம் நம்ம வீக்கெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வாரம் ப்ரெஷர் ஏற்றலாம். என்னடா இழிச்சவாய பாருங்க. அடுத்த வாரம் பேசலாம் நம்ம. இந்த வாரம் ஏத்துன ப்ரெஷர்ல தான் அடுத்த வாரம் வீக்கெண்ட் எல்லாம் ஓட்டி பார்த்து வேலை பார்க்க வேண்டியிருக்குமே. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். எனக்கு டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு அந்த ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும். சண்டே வீட்டில் இருந்து தூங்கணும், நிம்மதியாக தூங்கினா போதுன்றதா இருக்கும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்க சார். குழந்தைய பார்த்துக்கிறது இல்லை, பாப்பாக்கு ஃபீட் பண்ணுறது இல்லை, ஃபோன் நோண்டுவாங்க, சாப்பிடுவாங்க, கிரிக்கெட் பார்ப்பாங்க. ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும். அப்புறம் அவங்களோட குளிக்கிறது, மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது, அவ்வளோதான் சார். வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட கிடையாது. ஈவன் கிச்சன் பக்கமே வர மாட்டாங்க சார். எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்க என்ன நர்சரி ரைம்ஸா சொல்றாங்க? நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க நான் கெஞ்சிட்டே இருக்கணும் சார். கெஞ்சினா மட்டும்தான் வெளியே கூட்டிட்டு போவாங்க. நீ என்ன குழந்தையா? எருமை மாதிரி இருக்க, ஐஸ்கிரீம் கேக்குற. இப்போ நீங்க வாரம் முழுக்க வேலை பார்க்குறீங்க, ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கணுங்கிறது உங்க தரப்பு நியாயம்னா, பாவம் வாரம் முழுக்க வீட்டிலே இருக்காங்க. போடா என்ன நினைச்சிட்டு இருக்க? வேற ஆள் ஓபன் பண்ணாமல ஓபன். சண்டே வீட்டில் இருக்காங்கன்னா என் கூட ஒரு ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு பெட்டரா இருக்கும் சார். வாரம் வெளியே போகணுங்கிறதே பிரச்சனை கிடையாது எனக்கு. போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா. வீடு இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு போற. இந்த தெரு வழியா போயிட்டு பக்கத்து தெரு வழியா நடந்து வந்தா 2 பேரும் சேர்ந்து போயிட்டு நடந்து வந்தாலே எனக்கு ரிலாக்ஸ். அதுவே போதுங்கறாங்களே. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது போடா. நீ வரலன்னா தர மாட்டாங்கப்பா. அதுக்குமே செய்வாங்களான்னு கேளுங்க சார். அதுக்குமே என்னன்னா
அவங்க பேசுவாங்க, அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் பேசுவாங்க. இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். நாம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க. நான் என்ன சொல்றேன், அவங்க பேசுறத கேளுங்களேன், என்ன ப்ராப்ளம்? கேட்க மாட்டாங்க சார். இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் அத பத்தி பேசல டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரச்ச வடியா பேசாம. ஒன்னு அப்படி போனா அந்த எக்ஸ்ட்ரீம் அவங்க போவாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிறாங்க சார். பேசினாலே பிரச்சனைன்றது பேசவே மாட்டாங்க சார். அதுதான் ப்ராப்ளமே. அதான் பிரச்சனையே. நான் ஒன்று சொல்கிறேன்னா அவங்க லிசன் பண்ணணும். அவங்க சொன்னால் நான் லிசன் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு கவுண்டர் வரும், நான் ஒரு கவுண்டர் போடுவேன். டிஃபன் சாப்பிடுறது ஒருத்தன், டிப்ஸ் வைக்கிறது இன்னொருத்தனா? ஆண்கள் ஏன் கொஞ்சம் தேமையே இருக்கீங்க வீக்கெண்ட்ஸ்ல? நாட் ஜஸ்ட் இன் வீக்கெண்ட்ஸ், கொஞ்சம் சோர்வாவே இருக்க மாதிரி தோணுது. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதையா, ஏமாத்தி விடுவாங்க. மேரேஜ் தனியாக ஆன பிறகு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் 2 பேர் மட்டும் தனி கொடுத்துன போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவள் ஃபேஸை நான் பார்க்குறேன், என் ஃபேஸை அவள் பார்க்குறான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? அதுல என்ன சோர்வு வருது? அதனாலே சோறு வரும்ல. 2 பேர் தானே 2 பேர் என்ன கம்யூனிகேஷன் பண்ண முடியும், ரொம்ப பேச முடியாது இல்லையா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சோர்வா இருந்தோம்னா சரி ஓகே டயர்டா இருக்கான் போல தூங்கட்டும். அப்ப சோர்வா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா, சோர்வா இருக்கீங்களா? மாட்டிக்கிட்ட பங்கு. நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், அது பண்ண முடியல. அதனால் பிடிக்காத ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ண முடியாதனால எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. சார் உண்மையாக சொல்லணும்னா இது உண்மையிலே சோர்வுன்னு சொல்ல முடியாது, சோறாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோன்னு வேணால் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் அப்படின்னா அது நைட் 12 o'clock இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இவங்களோட ஃபேமிலியோட போகிறதுனால ஏன் அப்படின்ற ஒரு தயக்கம் இல்லை. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதில் உண்மையிலே தெரியல சார், என்ன தெரியல. தெரியாது, இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. இவர்கள் ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் சோர்வா இருக்காங்கிறத நீங்க ரிசீவ் பண்ணீங்களா? ஃபேக்ட் தானா? ரைட். ஏன் இவங்கெல்லாம் சோர்வா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் பிரச்சனை. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து ரொம்ப அழகா இருக்கே, பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஆனா ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து அந்த ஒரு அப்ரிசியேஷன் வந்து பெண்கள் கிட்ட இருந்து கிடைக்கலன்னா ஆண்கள் கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்காது. ஏப்ரல் ஃபூல் ஏமாத்திட்டானே. அப்புறம் பங்கி ஜம்பிங், கொரியன் ரெஸ்டாரண்ட், ஜப்பான் என்னென்னமோ போறீங்கல்ல, ஆக்சுவலா உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்காது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்காது. ஹாப்பிக்காக தான் போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாப்பிக்காக போனதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸா பிடிச்சிருக்கா? ஐயா நல்லாவே இல்லைல்ல. இவ்வளோ பெரிய எஃபர்ட்டே ஃபேக்ல தானே போய் முடியுது ஃபைனலி. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஃப்ளோல வரணும்ல. அது ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க இதுக்கு, ஆனால் எண்ட் ரிசல்ட்டு நீங்கள் நினைக்கிறதா இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்ப வீட்லயே இருக்கலாம்ல, செலவாது மிஞ்சும்ல. ஒரே ஏரியால சண்டை போட்டா நல்லா இருக்காதுன்னு லொகேஷன் ஷிஃப்ட் ஆட்டு இருக்குது. ஜோக் இல்லையா? தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.